ஹாய் ஆல், நம்ம இன்றைக்கி மின்ட் ரைஸ் வித் பேபி பொட்டேட்டோ. நான் வந்து மின்ட்டும் கொஞ்சம் கொரியாண்டரும் நல்லா வதக்கிட்டேன். ஃபஸ்ட்டே வதக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு அதுக்கப்புறம் வந்து கடுகும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஆல்ரெடி கொஞ்சோண்டு கரம் மசாலா வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் வந்து வதக்கின கொரியாண்டரும் மின்ட்டும் வந்து நான் வந்து அப்படியே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டோம், ரொம்ப பச்சை வாசனைலாம் இருக்காது. பண்ணிவிட்டு எண்ணெய் லைட்டாக மிதக்கி வரும்போது நான் வந்து இந்த வெரைட்டி ஆஃப் சுண்டல் இதெல்லாம் நான் வேக வச்சுருந்தேன், அதை வந்து இதோடு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா கிட்ஸ் வந்து தனியாக கொடுத்தா சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. பட் ஃபுட்டோட நம்ம இப்படி ஆட் பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்க தண்ணி, நம்ம வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், சிம்பிள் இது. அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு வந்து பேபி பொட்டேட்டோ பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஆல்ரெடி பேபி பொட்டேட்டோ நான் வேக வச்சுட்டேன். எண்ணெய், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக்ஸ் பேஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கிட்டு அப்படியே ஆல்ரெடி வேக வச்ச பொட்டேட்டோ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸ்பைசியான பேபி பொட்டேட்டோ வித் மின்ட் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் ஈஸி ரெசிபி தான், கிட்ஸ்க்கும் பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து நான் ஃபோக்கில் வந்து குட்டி குட்டியாக நான் வந்து ஹோல் போட்டிருக்கேன், ஏன்னா அந்த ஸ்பைஸ்லாம் உள்ளே இறங்கணும்னு சொல்லிட்டு. இதுதான் எங்களுடைய கிட்ஸோட லன்ச், மின்ட் ரைஸ் வித் பேபி பொட்டேட்டோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.